திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார். நீட் தேர்வுக்கு 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் ரகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது, எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது, பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது, பூண்டு விலை 400% உயர்ந்திருக்கின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன். அதற்கு முதலமைச்சரிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து. அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அங்கங்க வழியில் நிக்குது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மகளிரெல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் செய்யறாங்க. அறிவிப்பில் என்ன? அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு. வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது. வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினாத்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இதுதான் திமுக அரசுடைய சாதனை. அதுவும் 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார். வருவாயை அதிகரிச்சு 1000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி கொடுக்கிறார். வெளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார். இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும்? 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸ்ல, கலால் வரியில, வாகன வரியில 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்க கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்க? இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? வருவாய் கூடுதலா 1,10,894, கடன் 3,53,394, ரெண்டையும் கூட்டினா 4,64,288 கோடி ரூபாய். இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றுகிறீங்க? பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஆதாரத்தை கொடுத்துட்டீங்களா? என்ன எல்லாம் ஆதார். சபாநாயகர் வந்து முதலமைச்சர் தரப்பு தான் நியாயம் சொல்லிட்டாரு. அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. மாத்திய சொல்ல முடியும்? மாத்தி சொன்னா அந்த இருக்கையில் அமர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்ல முடியும் அவரு?